ஸ்ரீரங்கம், திருவரங்கம் இது வெறும் பெயர்தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இது ஒரு தனி உலகம். உலகளந்த பெருமாள் பார்க்கடல் சூழ சயனித்திருப்பது போல இங்குள்ள பெருமாள் காவிரி கடல் சூழ சயனித்திருக்கிறார். திவ்ய தேசங்களில் முதல் தேசம், 108 திவ்ய தேசங்களில் ராஜகோபுரமாக திகழும் தேசம். ஆராத வருளமுதம் புதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனுக்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில். இந்த ஊரோட அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, பார்க்கடல்ல எப்படி 7 கடல்களை தாண்டி நாம வைகுண்டத்தை அடையிறோமோ அதே மாதிரி இங்கே 7 பிரகாரங்களை தாண்டி உள்ளே நாம பெருமாளை சேவிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அரங்கன் வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தர். அவங்க அந்த அரங்கனை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. அரங்கன் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடுவாங்க. அரங்கன் சந்தோஷமாயிருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஊர்ல எப்பவுமே ஆனந்தம்தான், உற்சவம்தான், கொண்டாட்டம் தான். நம்ம பாரத தேசத்துல அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் பஞ்சமே இல்லை. ஆனா எல்லா அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் மேல இந்த ஊர்ல சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னால ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த அதிசயம் நடந்தது. அதைத்தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் மேல அரங்கன், ரங்கநாதன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருமாள் நம் பெருமாள் அப்படின்னு கோடிக்கணக்கான பக்தர்களால் அழைக்கப்பட போகின்ற சம்பவம் நடந்த கதை.